ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேத்து க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து -86 பாயிண்ட்ஸ் 24,032ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. மார்க்கெட் வந்து நேத்து ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு 66 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல ஓப்பன் ஆனாங்க. ஸோ மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கன்டினியூவா மார்க்கெட் வந்து டவுன்லேயே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரெக்கவரியை கொடுத்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 66 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆனது திரும்ப ஒரு 20 பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, நேற்று நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம், என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். மார்க்கெட் வந்து 24,080 கீழே, ஆக்சுவலாக இந்த லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். அது எந்த லெவல் வரைக்கும் அப்படின்னா 23,850 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொடுத்துருந்தோம் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஓகேவா, பார்த்துக்கோங்க, இந்த இடத்த மார்க் பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேண்டிலை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் கிட்ட மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 23,900 to 850 இந்த ஜோன் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக்கும் கொடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்காங்க. ஓகே, அதே போல் அப்சைடில் போகணும் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் தான் 24,200க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்சைட் மார்க்கெட் வரவே இல்லை. கீழே போன மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் ரெக்கவரியை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோமோ டவுன் சைடில் அது பர்ஃபெக்டாக வந்து நடந்திருக்கு. டெய்லி நம்ம சொல்கிறது வந்து மோஸ்ட்லி நடக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சொல்கிறதும் நடக்கும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவும் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதை வச்சுட்டே சொல்லணும்னாலும் சொல்லலாம். நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, மார்க்கெட் எப்பயும் போல் க்ளோஸை வந்து மார்க் பண்ணிப்போம். மார்க்கெட் நேத்தியோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,032.80. ஓகேங்களா, அடுத்து ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,100. ஸோ அங்கே தான் நம்மளுடைய இது கிடச்சிச்சு. ஓகே, அது அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும் அப்படின்னா ஓகே, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து போனாங்க இல்லையா, இந்த லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 78%. ஓகேங்களா, 78%ல் வந்து மார்க்கெட் வந்து திரும்புகிறாங்க. அப்போ 78%ல் மார்க்கெட் திரும்பினா என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து 1 ஹவரில் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஒரு வேளை இந்த இடத்துல திரும்புகிற வச்சத்தை பேஸ் பண்ணி நடந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து இங்கே கீ லெவல் தான். கீ தான் வந்து நமக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டு தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் மார்க் பண்ணும். அப்போ 78 அப்படின்னா மினிமம் 24,300 to 24,400 மேக்ஸிமம். ஓகேங்களா, இந்த ஜோனுக்கு தான் நெக்ஸ்ட் பெரிய லெவல் டார்கெட் நடந்துச்சு அப்படின்னா நடக்கலாம். ஓகே, ஒன்று. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகேவா, இந்த ரிஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிஜெக்ஷன் லெவலை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணி மேலே போகணும். அப்போ 24,300க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கே போகும். இந்த ஜோனுக்கு போனால் தான் மார்க்கெட், இந்த இடத்துலையும் இருக்குது ஆர்டர் பிளாக்கு, இந்த ஜோனுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து 24,600. இந்த 24,600 தான் வெரி க்ரூஷியல் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் பெரிய லெவலில் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, இன்னைய லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் போகலாம். ஸோ அதே போல் கிஃப்ட் நிஃப்டியும் சும்மா பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் காமிச்சிட்ருக்காங்க. நேற்று க்ளோஸ் ஆன இடம் 24,095 கிஃப்ட் நிஃப்டி. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இடம் ஒரு 200 பாயிண்ட் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, ஓகே.
அப்போ 200 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு சினாரியாவும் இருக்குது, அது நடக்காமலும் போகலாம். ஓகேங்களா? அப்போது நடக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக 24,200 கிட்ட ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து மார்க்கெட் டவுனில் வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வரலாம். ஒன்று, அப்படி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 24,100க்கு மேலே மார்க்கெட் எப்போ சஸ்டைன் ஆகுதோ அப்போ தான் இந்த 24,250 ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வந்து போகும், ஃப்ளாட்டாக போனால். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் கீழே வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒன்று. அதே போல் டவுன் சைடில் இருக்கலாம் அப்படின்னா நிஃப்டி பேஸ் பண்ணி பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு சினாரியோ இருக்குது. ஒருவேளை நம்ம 2 சினாரியோவுமே பேஸ் பார்த்துடணும். அப்போ 24,030க்கு கீழேயும் 24,000க்கு கீழேயும் 24,000னா இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே ஒரு லெவல் இருக்குது. அது இந்த இடம் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம அதனால் இந்த இடத்த வச்சுப்போம். அடுத்து 50 பாயிண்ட்ஸ் இருந்தால் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து தான் பெரிய ரேலி கொடுத்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவோ அதை நான் வச்சுக்கிறேன். 23,850 to 8,900 வச்சுக்கோங்களேன். 24,900 இந்த இடத்த வச்சுக்கோங்க. 23,880 880 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருந்து மார்க்கெட் திரும்பவும் பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லெவல் தான் இந்த கன்சாலிடேஷனும் 50 கிட்ட வரணும். இந்த 50யை தாண்டி இந்த இடம் வரணும். ஓகேங்களா? 800 அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் அந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுன் சைட் வந்தால், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுதான் நம்மளுடைய சினாரியோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.